நீங்கள் புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா அப்போ என்னென்ன புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதனால் அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் ஃபெப்ரவரி என்னென்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜான்வரியே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லான்ச்சஸ், எஸ்பெஷலி ஃப்ளாக்ஷிப் லான்ச்சஸ் நிறையா இருந்தது. அதே ஃபெப்ரவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்லர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கில்லர் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆச்சுன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சேல்ஸில் இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேம் சேஞ்சிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் வரப்போகுது. ஸோ புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா வீடியோ தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட்டே வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சேனல். ஃபெப்ரவரியில் லான்ச் ஆகிற ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜான்லேயே வந்து சில ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. குறிப்பாக ரியல்மியுடைய 12 சீரீஸ் ஜான் 29 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. 12 சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது 2 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க கொண்டு வராங்க. ஒன்று ரியல்மியுடைய 12 ப்ரோ, அதுக்கப்புறம் ரியல்மியுடைய 12 ப்ரோ ப்ளஸ். இது ரெண்டுமே கில்லர் ஸ்மார்ட் ஃபோன். ஏன்னா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மி நோட் சீரீஸ், அதாவது நோட் 13 சீரீஸை வந்து கம்பீட் பண்ணுற மாதிரி தான் இங்கே கொண்டு வராங்க. ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மியுடைய நோட் 13 சீரீஸை விட இவங்க கம்மியாக லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா எப்போவுமே வந்து ரெட்மி ரியல்மி ரெண்டு பேருமே வந்து காம்படேட்டிவாக தான் இருப்பாங்க. இங்கே ரியல்மி 12 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகனுடைய 6 Gen 1 SoCயில் லான்ச் பண்ணுறாங்க. கூடவே டுவல் கேமரா, 5000 mAh பேட்டரி. அதே ரியல்மி 12 ப்ரோ ப்ளஸ் எக்ஸாக்டாக ரெட்மியுடைய நோட் 13 ப்ரோ மாதிரியே ஸ்னாப் ட்ராகன் 7S Gen 2, 50 மெகா பிக்சல் ரியர் கேமரா, 32 மெகா பிக்சல் செல்ஃபி எல்லாமே வந்து சோனி சென்சாரில் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ரியல்மி 12 சீரீஸ் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. ப்ரைஸிங் ஒரு வேளை கரெக்டாக பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ரெட்மி நோட் 13 சீரீஸை இது கம்பீட் பண்ணும். லான்ச் ஆனதுக்கப்புறம் ரெட்மி நோட் 13 சீரீஸோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். வாங்கி அதையும் அன்பாக்ஸ் பண்ணி கம்பேரிசனும் பண்ணிடலாம். அதான் கன்ஃபார்ம் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோரோலாவுடைய G சீரீஸில் G24 ஜான் 30 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. இது ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன், பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ 10,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மீடியாடெக் ஹீலியோ G85ல் கொண்டு வராங்க. IPS LCD பேனல், 5000 mAh பேட்டரி, பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன். அதனால் 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. ஸோ 4G வாங்குறீங்க அப்படின்னா மோட்டோரோலா தரப்புலேருந்து ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வருது. அடுத்ததான் ஃபெப்ரவரியில் கன்ஃபார்ம் லான்ச் என்னன்னு பார்த்துலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபெப்ரவரியில் லான்ச் ஆகுது. இருந்தாலுமே ஜான்வரியிலேருந்தே டீசர்ஸ், போஸ்டர்ஸ் மாறி மாறி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐக்கூடைய நியோ 9 ப்ரோ. இது ஏற்கனவே லான்ச் ஆச்சு இல்லையா, ஐக்கூ நியோ 7 ப்ரோ. அதோட ஒரு சக்ஸஸராக தான் கொண்டு வர போகிறாங்க. ஐக்கூ அப்படின்னு சொல்லும் போதே பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும். இது டைரெக்டாக கம்பீட் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ப்ளஸ் உடைய 12 சீரீஸில் 12R கம்பீட் பண்ணும். எங்கள் ஃபீச்சர்ஸ் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஸ்னாப் ட்ராகனுடைய 8 Gen 2, 50 மெகா பிக்சல் டுவல் கேமரா, 5160 mAh பேட்டரி, 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போகுது. ஒருவேளை ப்ரைஸிங் ஒன் ப்ளஸை விட கம்மியாக இவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் கில்லர் ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்கும். ஐக்கூ நியோ 9 ப்ரோ. ஸோ ஒன் ப்ளஸ் 12 சீரீஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஐக்கூ நியோ 9 ப்ரோ லான்ச்சுக்கு அப்புறம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் டிசைட் பண்ணலாம். அடுத்ததாக ஃபெப்ரவரியில் ஹானர் தரப்புலேருந்து ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன். ஹானருடைய X9B இந்த பேரில் கொண்டு வராங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஹானர் 90 லான்ச் பண்ணியிருந்தாங்க. டியூரபிலிட்டி பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் அந்த மாதிரி தான் வந்து டீசர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹைலி டியூரபிள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற பேரில் தான் இதுவும் வரப்போகுது. பட் அது வந்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் நல்லா இருந்தாலும் காஸ்ட்லியாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதனால வந்து நிறைய பேர் அதை ப்ரிஃபர் பண்ணல. அதனால இந்த வாட்டி வந்து ஹானர் பெஸ்ட்டாக ப்ரைஸிங் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப் ட்ராகனுடைய 6 Gen 1 கொடுக்குறாங்க. கூடவே 108 மெகா பிக்சல் ட்ரிபிள் சென்சாரில் வருது. ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசிவ் பேட்டரி, 5800 mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட வந்து ஒரு 20 to 25,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனை. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் நிறைய பேருடைய ஃபேவரட் பிராண்ட் சாம்சங் தான். சாம்சங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் இல்லைனா ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வராங்க. மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இந்த வருஷம் அதிகமாக ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலை. பட் 2 ஸ்மார்ட் ஃபோன் வரலாம் அப்படிங்கிற மாதிரி டிசம்பர்லேருந்தே ரூமர்ஸ் இருக்குது. பட் இன்னும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரலை. இப்போவும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இல்லை. பட் லிஸ்டிங் ஆயிருக்கு. இந்தியாவிலையும் லிஸ்டிங் ஆயிருக்கு, குளோபல்லையும் லிஸ்டிங் ஆயிருக்கு. குளோபல் லிஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A55 லிஸ்டிங் ஆயிருக்கு. இந்தியாவில் வந்து F55 இல்லைனா M55 ரெண்டும் ஒன்று தான். ஃப்ளிப்கார்ட், அமேசானில் கொண்டு வராங்க. ஸோ ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் M55 அப்படின்னு சொல்லும் போதே சூப்பர் AMOLED இல்லைனா சூப்பர் AMOLED ப்ளஸில் தான் இவங்க கொண்டு வருவாங்க. கூடவே ஸ்னாப் ட்ராகனுடைய 7 Gen 1 அதோட மேசிவ் பேட்டரி 6000 mAh எப்போ மாதிரி 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட சாம்சங்குடைய M55 F55 இந்த பேரில் இந்தியாவில் லான்ச் ஆகலாம். டெக்னோ
ஒரு பட்ஜெட் 4G ஸ்மார்ட் ஃபோன் February 1st வீக் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இது டெக்னோ 20 இந்த பேரில் MediaTek Helio G85 அகைன் LCD பேனல் 50 மெகா பிக்சல் டுவல் சென்சார் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு வந்து இதுவும் 10,000 கீழே இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. இன்ஃபினிக்ஸும் அவங்களுடைய ஹாட் சீரீஸில் ஃபெப்ரவரியில் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இன்ஃபினிக்ஸ் ஹாட் 40 சீரீஸ் இந்த சீரீஸில் வந்து ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன் எப்போ மாதிரி அவங்க கொண்டு வருவாங்க. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek உடைய Helio G99 ஸோ ஒரு பெட்டர் சிப்பாக இருக்கும். கூடவே 108 மெகா பிக்சல் ரியர் கேமரா, 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 11,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்ஃபினிக்ஸ் உடைய ஹாட் சீரீஸ் விவோடைய கேமரா சென்ட்ரிக் சீரீஸ் V30 சீரீஸும் வந்து ஃபெப்ரவரி எண்டுக்குள்ளே லான்ச் ஆகும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து V29 இப்போ தான் லான்ச் பண்ணாங்க. பட் அதுக்குள்ளே வந்து எப்போ மாதிரி V30E V30 எல்லாமே வந்து குளோபலில் நிறைய இடங்களில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ முதல்ல ஃபிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, அதுக்கப்புறம் இந்தியாவிலையும் கொண்டு வருவாங்க. இங்கே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாட்டியும் ஆட்டோ ஃபோக்கஸ் அந்த மாதிரி கேமரா சென்ட்ரிக்காக தான் வரப்போகுது. 50 மெகா பிக்சல் ரியர் சைடில், ஃப்ரண்ட் கேமராவும் 50 மெகா பிக்சல். பட் சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ V30 வந்து Snapdragon 7 Gen 3 இந்த சிப்பில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. கூடவே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் நல்லா கொடுப்பாங்க. கர்வ்டு AMOLED பேனலில் வரும் 144 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதே விவோவுடைய V30 Pro ஃப்ளாக்ஷிப் சிப் MediaTek Dimensity 9200+. அகைன் இதுவும் வந்து உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் அந்த மாதிரி கேமராவில் நிறைய ஃபீச்சர்ஸோட விவோ V30 சீரீஸும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த மாதம் கடைசியில். இது தவிர மற்ற லான்ச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நத்திங் தரப்புலேருந்தும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. இது நத்திங் 2A இல்லைனா நத்திங் 3 எந்த பேரில் வேணாலும் வரலாம். ஏன்னா கால்பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது நத்திங் தரப்புலேருந்தும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரலாம் அப்படின்னு தெரியுது. அதோட லாவாவும் இந்தியாவில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் அக்ரெசிவ் ப்ரைஸிங்கோட கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஃபெப்ரவரி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதிரியே நிறையா லான்ச்சஸ் இருக்க போது. இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எதுக்காக வெயிட்டிங், எதுக்காக எக்ஸைட்டடாக இருக்கீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.